வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். பாண்டியன் ஸ்டோரில் என்ன எபிசோடில் என்ன நடக்குதுன்னு ஒரு நட பார்த்துட்டு வரலாம் வாங்க. காலையில் பொழுது அழகாக ஆரம்பிக்குது. வடிவு வாசலில் வந்து கோலம் போட்டுக்கிட்டே எதிர் வீட்டை பார்க்குறாங்க. எதிர் வீடு இன்னும் கதவு திறக்கல, உள்ளர பூட்டியே இருக்கு. இவங்க திரும்பி திரும்பி எதிர் வீட்டை பார்த்துக்கிட்டே கோலம் போட்டுட்டு இருக்க கோமதி வீட்டு கதவு திறக்குது. கோமதி தான் அசு உசுன்னு காலை கொஞ்சம் நொண்டி அடிச்சுக்கிட்டு வெளியே வர்றாங்க. பார்த்தோன்னே படக்குன்னு கோலமாவு டப்பியோட எழுந்திருக்கிற வடிவு கோமதி அப்படின்னு கூப்பிட்டுக்கிட்டே கொஞ்சம் முன்னாடி வந்து உனக்கு உடம்பு எப்படி இருக்கு இப்போன்னு கேட்குறாங்க. நல்லா இருக்கேன்றாங்க கோமதி. வீட்டில் நடந்ததையெல்லாம் பழனிவேல் தம்பி வந்து சொன்னாரு அப்படின்னு வடிவு சொல்ல கோமதி கொஞ்சம் சங்கடமா தலையை குனிறாங்க. நீயும் அண்ணனும் சமாதானம் ஆயிட்டீங்கல்ல அப்படின்னு வடிவு கேட்க ஒரு சின்ன புன்னகையோட நிமிந்து அதெல்லாம் சமாதானம் ஆயிட்டோன்னு பளிச்சுன்னு சிரிக்கிறாங்க கோமதி. எதுவா இருந்தா என்ன கோமதி, வீட்லயே இருந்து பேசிக்கலாம்ல, வீட்டை விட்டு வெளியே போற அளவுக்கெல்லாம் பெரிய முடிவெல்லாம் எடுக்கிற அப்படின்னு வடிவு கேட்க இல்ல கடுப்பு ஆயிடுச்சு, நீ எதுக்கு இருக்கோமோன்னு தெரியாம வீட்டுல இருக்கோன்னு தோணுச்சு அப்படின்னு கோமதி அந்த சுறுசுறுன்னு கோவத்தோடயே சொல்றாங்க. அப்போ மெதுவா அங்க சக்திவேல் நியூஸ் பேப்பரோட வர ஐயோ இந்த குட்டிச்சாத்தான் வந்துருச்சா அப்படிங்கிற மாதிரி ரெண்டு பேரும் பாக்குறாங்க. இனிமே பேசின மாதிரிதான் அப்படின்னு கோமதி பார்க்க ஆமா ஆஸ்பத்திரியிலலாம் போய் இருந்துட்டு வந்தியாமே அப்படின்னு ஏதோ அமெரிக்கா போயிட்டு வந்தியாமேன்ற மாதிரி சக்திவேல் ஜாடையா கேட்குறாரு. முதவரிய நக்கலா கேட்டவரு ஆமா இப்போ உடம்பு எப்படி இருக்கு அப்படின்னு அவர் எங்கேயோ பார்த்துக்கிட்டு கேட்க ரெண்டு பேருமே ஆகான்னு திடுக்குன்னு பார்க்குறாங்க. ஆமா ரொம்ப தான் அக்கறை அப்படின்னு கோமதி முணுமுணுக்க அக்கறை இருக்க தொட்டு தான் கேட்குறோம். இந்த பரதேசி பயக்கூடலாம் எப்படிதான் இத்தனை வருஷமா குப்பை கொட்டுறியோ தெரியல அப்படின்னு சக்திவேல் சொல்ல ஆஹா இந்த சாத்தா அடிமடியிலேயே கை வைக்குது அப்படின்ற மாதிரி கோமதி திடுக்குன்னு பார்க்க ஏன் தம்பி இதுக்கு தேவையில்லாத பேச்செல்லாம் பேசுறீங்க காலங்காத்தாலன்ற மாதிரி வடிவு பாக்குறாங்க. மறுபடியும் எதையாச்சும் வச்சு சண்டை போடுவான், உன் பேச்சுக்கு ஏருக்கு மாறா பேசுவான், உன்னை வீட்டை விட்டு துரத்துவான், நீ இல்லாம வீட்டுல எந்த வேலையும் நடக்காதுன்னு தெரிஞ்ச உடனே அப்படியே நல்ல புள்ள மாதிரி பின்னாடியே வந்து கெஞ்சி கதறி காலில் விழுந்து கூட்டிட்டு வருவான். ஏன்னா வீட்டுல வேலை செய்யறதுக்கு காசு இல்லாம வேலை செய்யறதுக்கு வீட்டுல ஒரு வேலைக்காரி வேணும்ல, அதான் நல்லா போய் மாட்டினேன். குடும்பமா இது தூ அப்படின்னு அக்கறையா ஆரம்பிச்சவரு ஆவேசமா துப்பி முடிக்கிறாரு. சத்தம் கேட்டு மாரியும் வெளியே வந்துடுறாங்க. தம்பி நீங்க உள்ள போங்க தம்பின்றாங்க வடிவு. இருங்க நீ ரெண்டு வார்த்தை பேசிட்டு போறேன் அப்படிங்கிற சக்திவேல் கோமதியை பார்த்து உன்னை வீட்டை விட்டு துரத்தனவங்கிட்டலாம் எதுக்கு வாழணும் அப்படின்னு அவரு கேட்டுட்டு இருக்க மாறி ஐயோ ஏங்கன்னு உச்சி கொட்டிட்டு இருக்காங்க. அவ்வளவுதான் கோமதிக்கு சுறுசுறுன்னு கோவம் ஏறிடுது. வரிஞ்சு கட்டிட்டு வர்றாங்க. முன்னாடி வந்து நின்று ஏன் புருஷன் வீட்டை விட்டு துரத்துனாருன்னு உனக்கு யார் சொன்னது அப்படின்னு கோமதி கேட்க அப்ப இல்லையா அப்ப எதுக்கு வீட்டை விட்டு போனாங்கிற மாதிரி பாக்குறாரு சக்திவேல். என்ன அவரையும் உன்ன மாதிரி நினைச்சியா, நீ தான் அம்மாவை துரத்தி விட்ட, நடுத்தெருவுல இறக்கி விட்ட அப்படின்னு கோமதி சொல்லிட்டு இருக்க ஐயோ காலையில இதுக்கு போய் இவகிட்ட வாய கொடுத்தோன்னு சக்திவேல் பாக்குறாரு. வாய விட்டீங்கல்ல வாங்கி கட்டுங்கன்ற மாதிரி மாறி பார்த்துட்டு இருக்காங்க. ஊர்ல புருஷன் மண்டாட்டி சண்டையே போடுறது இல்லையா என்ன, பேச வந்துட்டார் பேச. இதோ பாரு எனக்கும் என் புருஷனுக்கும் மனஸ்தாபம், நான் தேவையில்லாம வீட்டை விட்டு கோச்சிக்கிட்டு போனேன் அவ்வளவுதான் அப்படின்னு கோமதி சொல்லிட்டு இருக்க பாண்டியன் வந்து கதவு பக்கத்துல நின்று பார்த்துட்டு இருக்காரு. இல்லன்னு ஒண்ணு சொல்லல, ஆனா என் புருஷன் என்ன பண்ணினாரு எப்படியோ போய் தொலையிட்டோம்லாம் அப்படியே விட்டுடலையே. அவரு காலையில இருந்து சாயந்தரம் வரைக்கும் என் பின்னாடி நடையா நடந்து என்ன சமாதானப்படுத்தி கூட்டிக்கிட்டு வந்தாரு அப்படின்னு கோமதி சொல்ல கோவமும் எரிச்சலுமா பார்த்துட்டு இருக்காரு சக்திவேல். அவர் இடத்துல நீயா இருந்தா என்ன பண்ணிருப்ப, எக்கேடோ கெட்டு போகட்டும்னு போய்கிட்டே இருந்திருப்ப அப்படின்னு கோமதி வச்சு வாங்கிக்கிட்டு இருக்க பேசுறதுக்கு வழி இல்லாம நிக்கிறாரு சக்திவேல். உங்களுக்கு தேவையா இந்த அவமானம்லாம், நியூஸ் பேப்பரை வாங்கிட்டு வந்தாமா பேசாம வீட்டுக்குள்ள வந்து படிச்சோமான்னு இல்லாம எனக்கு கேவலமா இருக்குன்ற மாதிரி பாக்குறாங்க மாறி. நீ எல்லாம் என் புருஷனை பத்தி பேசலாமா அப்படின்னு கோமதி கேட்டுட்டு இருக்க பாத்துட்டு இருக்க பாண்டியன் மெதுவா வாசப்படியில இருந்து இறங்கி வர்றாரு. எல்லா பிரச்சனைக்கும் காரணம் நீதான், நீ அன்னைக்கு என் வீட்டுக்கு வந்துட்டு பண்ணிட்டு போன ரகலையால தான் எனக்கும் என் புருஷனுக்கும் சண்டையே வந்துச்சு. பண்றதெல்லாம் பண்ணிட்டு இப்ப நல்லவன் வேஷம் போடுறியாக்கும் அப்படின்னு கடுப்பும் எரிச்சலுமா கேக்குறாங்க கோமதி. நான்லாம் வர வேண்டியதில்லை, என் பொண்டாட்டியே போதும் உன்னைய சமாளிக்க, எப்படி பதிலடி கொடுக்குறா பாரு அப்படிங்கிற மாதிரி பாண்டியன் பார்த்துட்டு இருக்க கோமதியும் பின்னாடி வந்து நிக்கிற பாண்டியனையும் பார்த்துட்டு பயங்கர டென்ஷன் ஆயிட்டு இருக்காரு சக்திவேல். உடனே மாறி உதவிக்கு வர்றாங்க. இல்ல கோமதி நீ நேத்து வீட்டை விட்டு போனேன்னு தெரிஞ்சதும் உங்க அண்ணன் நிஜமாவே பதறிட்டாரு அப்படின்னு மாறி சொல்ல ரொம்பதான் பதறிட்டாருன்ற மாதிரி கோமதி பார்க்க அந்த பதற்றத்துல தான் இப்படி பேசுறாரு அப்படின்னு மாறி சொல்றாங்க. ஓஹோ என்ன நினைச்சு யாரும் பதட்டப்பட வேணான்னு சொல்லுங்க நீ
எனக்காக பதட்டப்படுறதுக்கு என் புருஷன் இருக்காரு, என் பிள்ளைங்க இருக்காங்க, என் குடும்பம் இருக்கு, அது போதும் எனக்கு அப்படின்னு கோமதி சொல்ல. அப்படி போடுறீ என் பொண்டாட்டி, கலக்கரடின்னு பெருமையா பார்த்துட்டு நிக்கிறாரு பாண்டியன். என்னதான் வீட்டுக்குள்ள இல்லாத அழிச்சாட்டியம் பண்ணாலும் அடுத்தவங்க முன்னாடி எப்படி கெத்து காட்டுறா பாரு அப்படின்னு ரசிச்சுட்டு நிக்கிறாரு பாண்டியன். அப்படின்னு முகத்தை ஒரு வெட்டு வெட்டிட்டு கோமதி திரும்ப பின்னாடி பாண்டியன் நிக்கிறாரு. அப்படியே திகச்சு போய் நின்னுடுறாங்க. பாண்டியன் மெதுவா கோமதி பக்கத்துல வந்து, ஏய் கோமதி, நீ எதுக்கு காலங்காத்தால ஊர் ஒம்பு வளர்க்குறவங்க கிட்ட பேசிட்டு இருக்கிற அப்படின்னு கேட்க மறைச்சிட்டு இருக்காரு சக்திவேல். ஏய் நீ உள்ள போங்கிறாரு பாண்டியன். கோமதி போய் ரெஸ்ட் எடுங்கிறாரு அவரு. கோமதியை மெதுவா திரும்பி போக, இந்த ஆள்லாம் ஒரு ஆள்கிட்ட இந்த ஆள் கிட்ட பேசிக்கிட்டு பெத்த தாய கழுத்தை பிடிச்சி வெளியே தள்ளுன ஆள்லாம் ஒரு ஆளா அப்படின்னு சொல்லிக்கிட்டே பாண்டியன் வாக்கிங்காக போக, நேத்தே சொன்னாமா அமைதியா இருங்கன்ட்டு, கேட்டா தானேங்கிறாங்க மாறி. எல்லாம் என் நேரண்டி, நீ எல்லாம் எனக்கு அட்வைஸ் பண்ற பாரு, என் தலை எழுத்து அப்படின்னு கையில இருக்க பேப்பரால நெத்தியில அடிச்சுக்கிட்டு வீட்டுக்குள்ள போறாரு சக்திவேல். உண்மையை சொன்னா கோவப்படுறாரு அப்படின்னு மாறி சொல்ல வடிவம் அமைதியா பார்த்துட்டு நிக்கிறாங்க. சக்திவேல் உள்ளர போனதும், அக்கா எப்படி புருஷனை விட்டு கொடுக்காம பேசிட்டு போறா பாத்தீங்களா அப்படின்னு மாறி கேட்க, நீன்னா மட்டும் உன் புருஷனை விட்டு கொடுத்துருவியா அப்படின்னு வடிவு கேட்க, மாட்டேன் தான் அப்படின்றாங்க மாறி. அப்புறம் என்ன, எல்லா பொம்பளைங்களும் ஒரே மாதிரி தான் மாறி இந்த விஷயத்துல. வா உள்ளர போலாம், வா அப்படியே இந்த பக்கெட்டை கொண்டு போய் உள்ளர வச்சுட்டு வந்துரு அப்படின்னு வடிவு திரும்பி நடக்க, சரிக்கான்னு மாரியும் கூடவே போறாங்க. கடையில பாண்டியனும் சரவணனும் இருக்காங்க. ஒரு லேடி பொருள் வாங்கிட்டு இருக்க, சரவணன் ஒரு பொருள் எடுத்து கொடுத்துட்டு அப்புறம் வேற என்னக்கா வேணுங்கிறாரு. 1/4 கிலோ பூண்டு கொடுப்பான்னு அவங்க சொல்ல, 1/4 கிலோவான்னு கேக்குறாரு அவரு. ஆமாப்பான்னு அந்த லேடி சொல்ல, சரவணன் ஒரு கவர் எடுத்து அதுக்குள்ள பூண்டை போடுறாரு. இந்தாக்கான்னு அவரு நீட்ட அந்த லேடி அதை வாங்கிக்க. பாண்டியன் பக்கம் திரும்பி, அப்பா பூண்டு இன்னும் 2 நாளைக்கு தான்ப்பா வருங்கிறாரு அவரு. நான் சொல்லிடுறேன்டா அப்படின்னு பாண்டியன் சொல்ல, பைய எடுத்து கொடுத்துட்டு, அக்கா இந்தாக்கா அப்படிங்கிற சரவணன் பணத்தை வாங்கிக்கிறாரு. கையில மடிச்சு வச்சிருந்த லிஸ்ட்டை எடுத்துக்கிட்டு பணத்தை கொண்டு வந்து கல்லால போடுறாரு சரவணன். இப்போ ஒருத்தர் லுங்கியும் ப்ளூ ஷர்ட்டுமா உள்ளர வர்றாரு. தம்பி இந்தாப்பா அப்படின்னு நீட்ட லிஸ்ட்டை கொடுங்கன்னு வாங்குறாரு சரவணன். இந்த லிஸ்ட்ல இருக்கதெல்லாம் போட்டு வச்சிருப்பா, நான் வந்து வாங்கிக்கிறேங்கிறாரு அவரு. அப்படின்னு சரவணன் லிஸ்ட்டை பார்க்க ஆரம்பிக்க, கட்டப்பையும் கையில கொடுத்துட்டு ஒரு 1/2 மணி நேரத்துல வந்துடுறேங்கிறாரு அவரு. சரிங்கண்ணே அப்படின்னு சரவணன் சொல்ல அவர் இறங்கி போறாரு. சரவணன் லிஸ்ட்டை பார்த்துக்கிட்டே ஒரு பொருளை எடுத்துட்டு வந்து வைக்கிறவரு. பாண்டியன் போனை வச்சிருக்கத பார்த்துட்டு, அப்பா பூண்டுக்கா போன் பண்றீங்கன்னு கேக்குறாரு. அப்பா வேற ஏதாச்சும் தேவைப்படுமான்னு குடோன்ல போய் மொத்தமா செக் பண்ணிட்டு வந்து எல்லாத்துக்கும் சேர்த்து சொல்லிடலாம்பாங்கிறாரு சரவணன். சரிடா, மொத்தமா சொல்லிக்கிடலாம். டேய் இது வேற ஒரு போன்டா அப்படின்னு பாண்டியன் சொல்ல, சரிப்பான்னு தலையாட்டுறாரு அவரு. வீட்டுல கோமதியும் அவங்க அம்மாவும் டைனிங் டேபிள் சேர்ல உட்காந்துருக்க. ராஜி எதையோ கொண்டு வந்து டேஸ்ட் பார்க்க கொடுக்குறாங்க. எல்லாம் சரியா இருக்கு, ஸ்டவ் ஆஃப் பண்ணிருன்றாங்க கோமதி. சரிங்க தன்னு கிச்சனுக்கு போறாங்க ராஜி. அப்ப கோமதியோட மொபைல் ரிங் ஆக எடுத்து பாக்குறாங்க. உடனே முகத்துல சந்தோஷம் டப்புன்னு வந்து ஒட்டிக்குது. போனை ஆன் பண்ணி அவங்க ஹலோன்னு சொல்ல, கோமதி என்ன பண்ற அப்படின்னு பாண்டியன் கேட்க, பொருள் எடுத்து வச்சிட்டு இருந்த சரவணன் அப்படியே அதிர்ச்சியோட திரும்பி பாக்குறாரு. சும்மா தான் உட்கார்ந்துருக்கேங்க அப்படின்னு கோமதி சொல்ல, வீட்டுல வேலை எதுவும் செய்யல அப்படின்னு பாண்டியன் கேட்க, எந்த வேலையும் செய்யலைங்க, உங்க மருமக என்னைய எந்த வேலையும் செய்ய விட மாட்டேங்கிறா, அவளே எல்லா வேலையும் பாத்துக்கிறா அப்படின்னு கோமதி சொல்லிட்டு இருக்க பாண்டியன் சிரிப்போட கேட்டுட்டு இருக்காரு. பாட்டி வெத்தலையை மடிச்சுக்கிட்டு சுவாரஸ்யமா பாத்துட்டு இருக்காங்க. ஏன் கோமதி, அந்த பிள்ளைக்கு பரீட்சை இருக்குதே, படிக்கிற வேலையை விட்டுவிட்டு அந்த பிள்ளை எதுக்கு வீட்டு வேலையெல்லாம் செய்துங்கிறாரு பாண்டியன். ஐயோ நானும் சொல்லி பார்த்துட்டேங்க, கேட்க மாட்டேங்கிறா, சமையல் வேலையை செஞ்சே தீருவேன்னு ஒத்த காலில் நிக்கிறா அப்படின்னு கோமதி சொல்லிட்டு இருக்க. மறுபடியும் ராஜு வந்து கோமதி பக்கத்துல நிக்கிறாங்க. வேணும்னா ஒரு 2-3 நாளைக்கு ஹோட்டல்ல வாங்கி சாப்பிட்டுக்கலாமா அப்படின்னு பாண்டியன் கேட்க, சரவணனுக்கு கண்ணை கூட இமைக்க முடியாத அதிர்ச்சி. அப்படின்னு உறைஞ்சு போய் பாக்குறாரு. வேணாம் அதெல்லாம் நாமளே பார்த்துக்கலாம், நைட்டுக்கு நானே சமைச்சிடுறேன் அப்படின்னு கோமதி சொல்ல, ஏய் சும்மா எதையாவது பேசாத, சரி உனக்கு கால்வலி சரியாயிடுச்சா அப்படின்னு அவர் ரொம்ப இன்ட்ரெஸ்டா கேட்க, இப்ப கொஞ்சம் பரவாயில்லங்க அப்படின்னு கோமதி சொல்லிட்டு இருக்க. என்னடா இது அதிசயமா இருக்குன்னு ராஜி பாக்குறாங்க. மாப்பிள்ள நல்லபடியா மகளை கவனிச்சுக்கிறாரு, இப்படியே இருந்தா சரிங்கிற மாதிரி பாட்டி பாக்குறாங்க. நேத்து இருந்ததை விட பாதியா குறைஞ்சிருச்சுங்க அப்படின்னு கோமதி சொல்ல, சரி மாத்திரையெல்லாம் டயத்துக்கு சாப்பிட்டியான்னு கேக்குறாரு பாண்டியன். சரவணன் அசையாம நின்னு பாக்குறவரு, ஓ அப்படி போகுதா அப்படின்னு யோசிச்சுட்டு இருக்க. சாப்பிட்டியா இல்லையான்னு அக்கறையும் உரிமையுமா பாண்டியன் கேக்குறாரு. சாப்பிட்டேங்கன்றாங்க கோமதி. ஏய்
சாப்பாடு சாப்பிட்டதுக்கு அப்புறம் தானே மாத்திரை போட்ட அப்படின்னு பாண்டியன் கேட்க ஆமாங்கன்றாங்க கோமதி. பாட்டி சந்தோஷமா நமட்டு சிரிப்பு சிரிச்சிட்டு இருக்காங்க. என்ன நடந்துட்டு இருக்கீங்க? போன்லயே ரொமான்ஸ்ன்ற மாதிரி ராஜி பார்த்துட்டு இருக்காங்க. பாண்டியன் கொஞ்ச நேரம் வழிஞ்சிட்டு என்ன பேசுறதுன்னு தெரியாம வச்சிட்டான்னு கேக்குறாரு. ஆமா, எதுக்கு ஃபோன் பண்ணீங்கன்னு சொல்லல அப்படின்னு கோமதி கேட்க பாண்டியன் ஒரு அசட்டு சிரிப்பு சிரிச்சிட்டு ஏய் சாப்பிட்டியா என்னன்னு கேட்க தாண்டி ஃபோன் பண்ணேன் அப்படின்னு சொல்ல கோமதிக்கு ஏக சந்தோஷமா இருக்கு. அடேங்கப்பா, அந்தர் பல்ட்டியால இருக்கு அப்படின்னு சரவணன் அதுவரையிலும் நின்றுட்டு இருந்தவர் கவனிக்காத மாதிரி அப்படியே நைஸா நழுவுறாரு. நிஜமாவா? நிஜமா அதுக்கு தான் ஃபோன் பண்ணீங்களா அப்படின்னு கோமதி கேட்க ஆமா, வேற எதுக்கு ஃபோன் பண்ணிட்டு இருப்பாங்கன்னு நினைச்ச அப்படின்னு இவரு சிரிக்க இல்ல கேட்டேன்னு அவங்க ஒரு பக்கம் வழிய ஏய் என்னடியாச்சு உனக்கு அப்படின்னு இவர் வழிஞ்சிட்டு இருக்க சரவணனுக்கு தரையெல்லாம் வழுக்க ஆரம்பிக்குது. ஒண்ணு இல்லைங்க அப்படின்னு கோமதி சமாளிக்க மாப்பிள்ள கோமதிய புது பொண்டாட்டிய கவனிச்சுக்கிற மாதிரில பாத்துக்கிறாரு அப்படின்னு பாட்டி பெருமையா பாக்க ராஜியும் குறும்பு சிரிப்போட பாத்துட்டு நிக்கிறாங்க. சரி அப்புறம் கோமதி, நீ பாட்டுக்கு வலி குறைஞ்சிருச்சுன்னு ஓடி ஆடி வேலை செஞ்சுட்டு கிடக்காத, கொஞ்ச நேரம் ரெஸ்ட் எடு வச்சிருவான்னு பாண்டியன் கேட்க சரவணனுக்கு ஒரு வேலையும் ஓடல அப்படின்னு வெக்கமும் சந்தோஷமா கோமதி தலையாட்ட பாண்டியன் மெதுவா காதுல இருந்து போன் எடுத்து கீழே வச்சுட்டு அப்படியே திரும்புறாரு. சரவணன் அவரையே கண்ணை கூட இமைக்காம பாத்துக்கிட்டு இருக்காரு. ஐயோ அப்பா வேற பாத்துட்டாரே, கையும் களவுமா மாட்டிக்கிட்டோமேன்ற மாதிரி சரவணன் தவிப்பா பார்த்துட்டு தலையை குனிஞ்சுக்கிறாரு. என்னடா அப்படின்னு கேட்க ஒன்னும் இல்லப்பாங்கிறாரு அவரு. போடா போய் வேலையை பாருடான்னு சொல்ல சரிப்பா அப்படின்னு சரவணன் லிஸ்ட பார்க்க இவரு கையில இருக்க நோட்டை பாக்குறாரு. வீட்டுல கோமதி அப்படின்னு நிமிர பாட்டி காது வரல சிரிச்சுக்கிட்டு அப்பல என்ன சொன்னாரு அப்படியே முகத்துல சந்தோஷம் தாண்டவம் ஆடுது அப்படின்னு பாட்டி கேட்க போன் பண்ணி சாப்பிட்டியான்னு கேக்குறாருமா அப்படின்னு கோமதி சொல்ல பாட்டியும் சிரிச்சிட்டு சரி அதுக்கு ஏண்டி இம்புட்டு சந்தோஷப்படுற அப்படின்னு பாட்டி கேட்க மா உன் மருமகனை பத்தி உனக்கு எதுவும் தெரியாது. என் மேல அன்பு பாசம் நேசம் இதெல்லாம் நிறைய இருக்கு, ஆனா அதை காட்டிக்க தெரியாதுமா அப்படின்னு கோமதி சொல்லு. என்னம்மா கிளாஸ் எடுக்கிறா அப்படின்னு பாக்குறாங்க பாட்டி. அதேதான் அத்தை, கரெக்டா சொல்றீங்கன்னு ராஜியும் சிரிப்போட நிக்கிறாங்க. இந்த நேரத்துக்கு போய் படிக்கலாம் ராஜி, கடைக்கு போனா போனே பண்ண மாட்டாரு, அப்படியே அவரு பண்ணாலும் காசு எடுத்து வை, சாப்பாடு கொடுத்து விடு, சரவணன் வீட்டுல இருந்து அனுப்பி வை, அப்படி இப்படின்னு தான் சொல்லிக்கிட்டு இருப்பாரு அப்படின்னு கோமதி சொல்ல பாட்டி சிரிப்பும் சந்தோஷமா பாக்குறாங்க. இப்படி எல்லாம் நீ சாப்பிட்டியான்னு விசாரிச்சதே இல்லம்மா அப்படின்னு டன்னா வழிஞ்சிட்டே சொல்றாங்க கோமதி. ராஜியும் சந்தோஷமா சிரிச்சிட்டு அத்தை எல்லாம் நீங்க கொடுத்த ட்ரீட்மெண்டோட எஃபெக்ட் அப்படின்னு சொல்ல கோமதியும் பெருமையா சிரிக்கிறாங்க. பாட்டிக்கு சந்தோஷம் தாங்க முடியல. ஆனா பாத்தியா அவரு போன் பண்ணி சாப்பிட்டியான்னு விசாரிக்க இம்பட்டு வருஷம் ஆயிடுச்சு பாத்தியா அப்படின்னு கோமதி கேட்க எல்லாத்துக்கும் ஈன்னு சிரிச்சிட்டு தலையாட்டிட்டு இருக்காங்க பாட்டி. ராஜ் வேற ஈன்னு போஸ் கொடுத்துட்டு இருக்காங்க. எல்லாம் நம்ம கையில தான் இருக்கு அப்படின்னு கோமதி சொல்ல நடத்துன்னு பாக்குறாங்க பாட்டி. நம்ம அமைதியா இருந்தோம்னு வச்சுக்கோயேன், யாரும் நம்மளை கண்டுக்க மாட்டாங்க. நமக்கு என்ன வேணும்னு நாம தான் கேட்டு வாங்கணும். ஹாப்பா சரிம்மா, நான் போய் கொஞ்ச நேரம் படுக்கிறேன் அப்படின்னு கோமதி சொல்ல போமா போய் படுப்போங்கிறாங்க அவங்க அம்மா. பாத்துக்கோ அப்படின்னு ராஜிக்கிட்ட சொல்லிட்டு கோமதி எழுந்திருக்க நான் பாத்துக்கிறேன் நீங்க போங்க அப்படின்னு ராஜி சொல்ல அப்பா பா அப்படின்னு அணைத்துக்கிட்டே கோமதி அங்கிருந்து போறாங்க. போற மகளைய குறுகுறுன்னு பாத்துட்டு இருக்காங்க பாட்டி. எதிர் வீட்டில் சக்திவேலும் குமரவேலும் சாப்பிட்டுட்டு இருக்க வடிவு பரிமாறிட்டு இருக்காங்க. பக்கத்துல நிக்கிறாங்க மாறி. டேய் ஆத்தா வேற அங்க போய் உட்கார்ந்துகிட்டு இருக்குது, பரதேசி பசங்க சாப்பாடு போடுறாங்களா இல்லையா தெரியல அப்படின்னு அக்கறையே கூட அடாவடியா தான் காட்டுறாரு சக்திவேல். ஐயோ அத்தையை வச்சு அடுத்த 7:30 எழுத்துற போறாருன்னு நினைக்கிற வடிவு. தம்பி அதெல்லாம் அவங்க நல்லா தான் கவனிச்சுக்கிறாங்க, நீங்க சாப்பிடுங்கன்றாங்க. அப்ப சாப்பிடுறத தவிர நான் வேற எதுக்கும் வாயை தரக்கூடாது இல்லையா நீ அப்படிங்கிற மாதிரி சக்திவேல் ஒரு பார்வை பார்த்துட்டு இருக்காரு. அக்கா மாமா எங்கன்னு கேக்குறாங்க மாறி. பின்னாடி திரும்பி பார்த்துட்டு வருவாரு மாறிங்கிறாங்க வடிவு. இட்லி வைக்கவா அப்படின்னு மாறி கேட்டுட்டு இருக்க முத்துவேல் அந்த பக்கத்துல இருந்து என்ட்ரி கொடுக்கறாரு. வேணாங்கிறாரு சக்திவேல். பிளேட் எடுத்து வைக்கிறாங்க வடிவு. அந்த இட்லி எடைன்னு மாறிக்கிட்ட சொல்ல அவங்க ஹாட் பாக்ஸ் எடுத்து கொடுக்குறாங்க. வாங்க உட்காருங்க அப்படின்னு அங்க வந்து நிக்கிற முத்துவேல் கிட்ட வடிவு சொல்ல வடிவு ஒரு முக்கியமான வேலையா வெளியே போயிட்டு வரேன் அப்படின்னு முத்துவேல் சொல்ல சாப்பிடாமையா அப்படின்னு கொஞ்சம் திகைச்சு போய் பாக்குறாங்க வடிவு. அண்ணே வந்து உட்காருங்கண்ணே, டிஃபன் சாப்பிட்டு போலாங்கிறாரு சக்திவேல். இல்ல எனக்கு டிஃபன் வேணாண்டா அப்படின்னு முத்துவேல் சொல்ல ஏங்க அப்படின்றாங்க வடிவு. அவசரமா வெளியே போகணும் அப்படின்னு சொல்லிக்கிட்டே அவரு அங்கேயே நிக்க எங்க பெரியப்பா போறீங்கன்னு குமரவேல் கேக்குறாரு. எனக்கு தெரிஞ்ச ஒருத்தரை பார்க்கணும் அப்படின்னு முத்துவேல் சொல்ல யாருங்கண்ணே
அப்படின்றாரு சக்திவேல். அது உனக்கு தெரியாதுடான்னு அவர் சொல்ல, சரி அதை விடுங்கண்ணே, யாரையாச்சும் போய் பாருங்க, சாப்பிட்டு போங்கண்ணே, பெருவயத்தோட ஏன் போறீங்கன்னு கேக்குறாரு தம்பி. அதானே, காலையில கூட நீங்க காஃபி குடிக்கலங்க, டிஃபனாவது சாப்பிட்டு போங்க அப்படின்னு வடிவு சொல்ல முத்துவேல் கொஞ்சம் டென்ஷன் ஆயிடுறாரு. அவசரமா கிளம்புற வடிவு, காஃபி எல்லாம் நான் போற வழியில பாத்துக்கிறேன் அப்படின்றாரு முத்துவேல். பெரியப்பா, நேத்து தாமோதரன் அண்ணனை பார்க்க போனோம், அதை பத்தி நீங்க எதுவும் கேட்கவே இல்லையேங்கிறாரு குமரவேல். அதெல்லாம் நீயும் சக்தியும் பாத்துக்கங்க அப்படிங்கிறாரு முத்துவேல். அண்ணே என்னண்ணே, உங்களுக்கு ஏதாவது பிரச்சனையா, என்கிட்ட சொல்லுங்கண்ணே எதுவா இருந்தாலும் அப்படின்னு சக்திவேல் கேட்க, அதெல்லாம் எதுவும் இல்லடா அப்படின்னு முத்துவேல் சொல்ல, இல்ல அண்ணன் எதையோ மறைக்கிறாரு, சரியா படலையன்னு யோசிக்கிற சக்திவேல், சரிங்கண்ணே, இல்லுக்கு எப்ப வருவீங்க, அதையாச்சும் சொல்லிட்டு போலாம்லன்னு கேக்குறாரு. வந்துருவேன், ஆனா எப்ப வருவேன்னு சொல்ல முடியாது, எதுவா இருந்தாலும் நீங்களே பாத்துக்கோங்க அப்படிங்கிற முத்துவேல் வரேன் வடிவுன்னு சொல்லிட்டு கிளம்புறாரு. சக்திவேல் சாப்பிட்றத விட்டுட்டு மாரிய பார்க்க சாப்பிடுங்கன்றாங்க அவங்க. முத்துவேல் வேகமா வெளியே போயிட்டு இருக்க கொஞ்ச தூரம் பின்னாடியே போய் பாக்குறாங்க வடிவு. சக்திவேலும் குமரவேலும் எதுவும் புரியாம ஆனா தெரிஞ்சுக்கிற ஆர்வத்துல போற பெரியப்பாவையே பாக்குறாங்க. டேய் குமாரன்னு சக்திவேல் கூப்பிட அப்பாவை பாக்குறாரு. கவனிச்சியாடா, அண்ணனோட நடவடிக்கை வர வர ஏதோ சரியில்லையேடா அப்படின்னு சக்திவேல் சொல்ல, லைட்டா ஆமாமான்னு தலையாடுறாரு குமரவேல். நானும் கவனிச்சுக்கிட்டு தான்ப்பா இருக்கேன், பெரியப்பா மில்லுக்கு வர்றதில்ல, எங்க போறாரு எங்க வர்றாருன்னு எதுவுமே தெரிய மாட்டேங்குது அப்படின்னு குமரவேல் சொல்ல யோசனையா சாப்பிட ஆரம்பிக்கிறாரு சக்திவேல். மில்லுக்கு வர்றது மட்டும்தான் வேலையா, வணிகர் சங்க வேலை அது இதுன்னு எக்கச்சக்க வேலை இருக்குல்ல, அத மாமாவே சொல்லுவாரு அப்படின்னு மாறி சொல்றாங்க. ஏய், அப்படி எதுவா இருந்தாலும் அண்ணன் என்கிட்ட சொல்லாம போக மாட்டாருல்ல, இப்படி அறக்க பறக்கெல்லாம் அண்ணன் சொல்லாமல்லாம் போக மாட்டாங்களே அப்படின்னு பயங்கரமா யோசிக்கிறாரு சக்திவேல். அப்படியே மீசையை தடவிக்கிட்டே யோசிக்கிறவரு, அண்ணன் நடந்துக்கிறதெல்லாம் வித்தியாசமா இருக்குடா அப்படின்னு சக்திவேல் சொல்ல அப்பாவையே ஆமான்ற மாதிரி பார்த்துட்டு இருக்காரு குமரவேல். பண விஷயத்துல கூட அண்ணன் ஒரு மார்க்கமா தான் நடந்துக்குது அப்படின்னு சக்திவேல் சொல்ல குமரவேலும் மாரியும் திடுக்குன்னு பாக்குறாங்க. ஏண்டா குமாரு, இது வரைக்கும் எந்த செலவா இருந்தாலும் நானும் அண்ணனும் சேர்ந்து தான் பண்ணுவோம், ஒத்த ரூபாயா இருந்தாலும் சரி, அண்ணன் எடுத்தாலும் சரி நான் எடுத்தாலும் சரி கணக்குல எழுதாம எடுக்க மாட்டோம். ஆனா இப்பெல்லாம் அண்ணன் பணம் எடுத்துக்கிட்டே இருக்குடா, எடுக்கிற பணம் எல்லாம் என்ன ஆகுது எங்க போகுது யாருக்கு கொடுக்கறாருன்னு சுத்தமா தெரியலடா, அத பத்தி என்கிட்ட பேசவே மாட்டேங்கிறாரு அப்படின்னு சக்திவேல் சொல்ல அதிர்ச்சியோட பாத்துட்டு இருக்காரு குமரவேல். எங்க வீட்டு செலவுக்கு இல்லைன்னா பிசினஸ்க்குன்னு எடுத்திருப்பாங்க அப்படின்னு மாறி சொல்ல, ஏய் சும்மா எல்லாம் தெரிஞ்ச மாதிரி பேசிட்டு இருக்காத, எதுவா இருந்தாலும் என்கிட்ட சொல்லாம இருக்க மாட்டாரு, அப்படியே பிசினஸ்க்கு எடுத்திருந்தாலும் என்கிட்ட சொல்லணும்ல, நான் எழுதுவேன்ல அப்படின்னு சக்திவேல் கேட்க மாரிக்கும் என்ன பதில் சொல்றதுன்னு தெரியல. டேய் குமாரு, என்னமோ தப்பா இருக்குடா, மனசுல படுது, என்னன்னு தான் தெரியல அப்படின்னு சக்திவேல் சொல்லிட்டு இருக்க. அதெல்லாம் ஒன்றும் இல்லை சாப்பிடுங்கன்னு மாறி சொல்லிட்டு இருக்கும்போதே அண்ணி வர்றாங்க அப்படின்னு மாரியை வான் பண்ணிட்டு சாப்பிட ஆரம்பிக்கிறாரு சக்திவேல். இட்லி தான் இருக்கா, வேற ஒன்றும் இல்லையா அப்படின்னு சக்திவேல் மாறிக்கிட்ட கேட்டுட்டு இருக்க. வடிவு வந்து சேர்க்கிட்ட நிற்கிறாங்க. இட்லி தான் இருக்கு, வேற எதுவும் இல்லை, வேற ஒன்றும் பண்ணலங்கிறாங்க மாறி. வடிவு அமைதியா வந்து நிற்க, பெரியம்மா பெரியப்பா எங்க போறாருன்னு உங்ககிட்டயாவது சொல்லிட்டு போனாரான்னு கேக்குறாரு குமரவேல். அவங்க முகமும் சரியா இல்ல குமாரு எதுவும் சொல்லலங்கிறாங்க. ஏங்க நீ அண்ணனுக்கு என்னதான் ஆச்சு அப்படின்னு சக்திவேல் கேட்க, தெரியல தம்பி, நேத்து ராத்திரி பூரா புரண்டு புரண்டு படுத்துக்கிட்டு இருந்தாரு, சரியா தூங்க கூட இல்ல அப்படின்னு வடிவு கவலையோட சொல்ல, ஓஹோ அப்படின்ற மாதிரி பாத்துட்டு இருக்காரு சக்திவேல். அக்கா, ஒருவேளை அத்தை அந்த வீட்டுல இருக்கிறதுனால மாமா அதை நினைச்சு வருத்தப்படுறாங்களோ அப்படின்னு மாறி கேட்க வடிவு திடுக்குன்னு பாக்குறாங்க. அப்பத்தா கொஞ்ச நாளாவே அங்கதானே இருக்காங்க அப்படின்னு குமரவேல் சொல்ல, அந்த விஷயமா இருக்காது மாதிரி வேற ஏதோ ஒரு விஷயமா தான் இருக்கும்னு நினைக்கிறேன், அவர் மனசுல ஏதோ ஒண்ணு இருக்கு, அது மட்டும் எனக்கு நல்லா தெரியுது அப்படின்னு ரொம்பவே கலக்கத்தோடு சொல்றாங்க வடிவு. அப்படின்னு சக்திவேல் பார்த்துட்டு இருக்க. அக்கா சரிக்கா விடுங்கக்கா, நீங்க எதுக்கு தேவையில்லாம அதெல்லாம் யோசிச்சுட்டு இருக்கீங்க, ஏதாவது கொடுக்கல் வாங்கல் விவகாரமா கூட இருக்கலாம்ல, அத மாமாவே சொல்லுவாரு, முதல்ல நீங்க உட்காருங்க சாப்பிடுங்க வாங்க உட்காருங்க வாங்க அப்படின்னு தட்டை எடுக்கிறாங்க மாறி. இல்ல மாறி எனக்கு பசிக்கலங்கிறாங்க வடிவு. நீ பாத்துக்கோன்னு சொல்லிட்டு அவங்க உள்ளர திரும்ப அக்கா அப்படின்னு மாறி கூப்பிட வடிவு போயிடுறாங்க. சக்திவேல் ஒரு மாதிரி இறுக்கமான முகத்தோட யோசிச்சுட்டு இருக்க. என்னப்பா ஏன்பா இப்படி நடக்குது, பெரியம்மா பாவன்ற மாதிரி பாக்குறாரு குமரவேல். கதிர் போன்ல அவங்க அம்மா கிட்ட பேசிக்கிட்டு அவசரமா ஆஸ்பத்திரிக்குள்ள வர்றாரு. கூட ஃப்ரெண்டு ஒருத்தர் வர்றாரு.
அம்மா, ஃப்ரெண்ட் ஒருத்தன் ஹாஸ்பிட்டலில் அட்மிட் ஆயிருக்காமா, அவனை பார்க்க தான் வந்திருக்கேன். சாப்பாடெல்லாம் நான் வெளியே பார்த்துக்கிறேம்மா, திரும்ப கூப்பிடுறேம்மா அப்படின்னு ஒரே பதட்டமா சொல்லிக்கிட்டு ஃப்ரெண்டோட ரிசப்ஷன் கிட்ட வந்து நிக்கிறாரு. இங்க கார்த்திகேயன்கிற பேஷண்ட்டை பார்க்கணும், எந்த ரூம்னு கதிர் கேட்க, ஆக்சிடென்ட் கேஸான அந்த ரிசப்ஷன் லேடி கேட்குறாங்க. ஆமா ஆக்சிடென்ட் கேஸ் தானே கதிர் சொல்ல, ஆமாங்கிறாரு கூட நிக்கிற ஃப்ரெண்டோ. ஸ்ட்ரைட்டா போய் லெஃப்ட் கட் பண்ணுங்க அப்படின்னு அந்த லேடி சொல்ல, தேங்க்ஸ்மா அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு பேரும் வேகமா போறாங்க. முன்னாடி போற கதிர், டேய் வாடா அப்படின்னு கூப்பிட்டுக்கிட்டே ஓடுறாரு. ஸ்ட்ரைட்டா போய் லெஃப்ட் கட் பண்ணி போறாங்க. அவங்க கரெக்டா லெஃப்ட் திரும்ப ரைட் சைடு லாஸ்ட் ரூம்ல இருந்து முத்துவேல் கையில ஒரு பேக்கோட வெளியே வர்றாரு. சார் நீங்க இங்க வெயிட் பண்ணுங்க சார் அப்படின்னு ஒரு நர்ஸ் சொல்ல, சரிம்மா அப்படிங்கிற முத்துவேல் அங்க இருக்க சேர்ல வந்து அமைதியா உட்கார்றாரு. கதிரும் கூட வந்த ஃப்ரெண்டும் வேகமா ஒரு ரூம்குள்ள வந்து நுழையிறாங்க. அங்க ஒருத்தர் கையில ட்ரிப்ஸ் ஓடிட்டு இருக்கு, பக்கத்துல மானிட்டர் ஓடிட்டு இருக்கு, காலில் நிறைய கட்டு, தலையில ஒரு கட்டுன்னு உட்காந்துருக்காரு. கதிர் பதறி அடிச்சுட்டு போய் ஸ்டூல்ல உட்காந்து, ஏய் எப்படிடா இப்படி அடிபட்டுச்சு, உன் வண்டி 20க்கு மேல ஸ்பீடே போகாது, இதுல போய் இப்படி அடிபட்டுச்சு அப்படின்னு அதிர்ச்சியும் கவலையுமா கேக்குறாரு. ஆமா மச்சான், நான் 20ல தான் போனேன், ஆனா எதிரில் வந்தவன் 150ல வந்திருக்கான்டா அப்படின்றாரு அந்த அடிபட்ட ஃப்ரெண்டு. டேய் பேசாம பைக்கை விட்டுடுறா, இனிமே எங்க போறதா இருந்தாலும் நடந்தே போயிடு அப்படின்னு கதிர் சொல்றாரு. என்ன யோசனைன்னே தெரியலையே இது, இந்த காலை வச்சுட்டு எப்படி நடக்கிறது அடிப்பட்டவருக்கு உதவியா உட்கார்ந்துருந்த ஃப்ரெண்டு கேக்குறாரு. கதிர் ரெண்டு பேரையும் ஒரு பார்வை பார்த்துட்டு, சரி வீட்டுல சொல்லலையான்னு கேக்குறாரு. இல்ல மச்சான், அம்மாவும் அப்பாவும் சேலத்துல அக்கா வீட்டுல இருக்காங்க, பயந்துருவாங்கன்னு சொல்லலாங்கிறாரு ஃப்ரெண்டு. அப்போ சாப்பாடெல்லாம் கதிர் கேட்க, இங்க கேன்டீன்ல தாங்கிறாரு அவரு. சரி நைட்டு நான் சாப்பிட ஏதாவது வாங்கிட்டு வரேன், உங்களுக்கும் வாங்கிட்டு வரேன்டா அப்படின்னு கதிர் சொல்ல, தயவு செய்து வாங்கிட்டு வா தெய்வமேங்கிறாரு அடிப்பட்டவரு. கண்டிப்பா வாங்கிட்டு வரேன் அப்படிங்கிற கதிர் முகம் சுருங்கி உட்கார்ந்துருக்க ஃப்ரெண்டை பார்த்து, நல்லா ரெஸ்டடுங்கிறாரு. அப்போ ஒரு நர்ஸ் உள்ளர வந்து, பெயினா இருக்குன்னு சொன்னீங்கல்லன்னு கேட்க, ஆமாங்கிறாரு அடிப்பட்டவரு. டாக்டர் இந்த மாத்திரை எடுத்துக்க சொல்லியிருக்காரு அப்படின்னு சொல்ல, கொடுங்க சிஸ்டர்னு அதை வாங்குறாரு கதிர். டேய் இப்ப பெயின் அதிகமா இருக்காடா அப்படின்னு ஃப்ரெண்டை பார்த்து கேட்க, இப்ப இல்ல, அப்பப்ப கொஞ்சம் அதிகமாகுதுங்கிறாரு அவரு. இருடா நான் போய் வாங்கிட்டு வரேன் அப்படின்னு கதிர் எழுந்து வெளியே வர்றாரு. அந்த டாக்டர் ஸ்லிப்போட வெளியே வந்த கதிர் கரெக்டா அந்த டர்னிங்ல வர முத்துவேல் அங்க அமைதியா உட்கார்ந்து இருக்காரு. அவரு கதிரை கவனிக்கல, ஆனா கதிர் அவரை பார்த்துட்டு அப்படியே நிக்கிறாரு. அவரு உட்கார்ந்து இருக்கிறதுக்கு மேல இருக்க போர்டை பார்க்க டிபார்ட்மெண்ட் ஆஃப் ஆன்காலஜின்னு இருக்கு. கதிர் அப்படியே யோசனையா பார்த்துட்டு இருக்க ஒரு நர்ஸ் வெளியே வந்து, சார் உள்ளர வாங்கன்னு கூப்பிடுறாங்க. பைய எடுத்துக்கிட்டு முத்துவேல் மெதுவா உள்ளர போறாரு. கதிர் கொஞ்ச நேரம் அங்கேயே நின்று பாக்குறவரு மெடிசன் வாங்குறதுக்காக போறாரு. மெடிசன் வாங்கிட்டு வந்து ஃப்ரெண்டுக்கு கொடுக்குறாரு. வந்து உட்கார்றவரு, எப்படிடா இருக்கு ஓகேவான்னு கேட்க, மச்சான் நம்ம எல்லாரையுமே இங்கே இருக்க சொல்றான், மற்ற ஃப்ரெண்ட்ஸையும் கூட்டிட்டு வர சொல்றான் அப்படின்னு கதிர் கூட வந்தவர் பரபரப்பா சொல்றாரு. டேய் இது என்ன ஹாஸ்பிட்டலா இல்ல நம்ம வீடா அப்படின்னு கதிர் கேட்க, அடிப்பட்டவர் திருத்தர்னு பாக்குறாரு. வீட்டுக்கெல்லாம் யாரையும் கூப்பிட மாட்டான், வீட்டுக்கு போயிருக்கியா நீ அப்படின்னு ஹெல்ப் பண்ண வந்த ஃப்ரெண்டு கேக்குறாரு. நான் போனதில்லடாங்கிறாரு கதிர். டிஸ்சார்ஜ் ஆனது எல்லாரும் வாங்கடாங்கிறாரு அந்த ஃப்ரெண்டு. அப்போ உனக்கு வேற வழியும் இல்ல, வெளியே வர முடியாது, நாங்க தான் வீட்டுக்கு வரணும் அப்படின்னு லைட்டா கிண்டல் பண்ற கதிர். கார்த்தி அப்ப நாங்க கிளம்பட்டுமான்னு கேக்குறாரு. சரிடாங்கிறவரு, டேய் நைட்டு சாப்பாட்டை மறந்துடாதுறான்றாரு. கண்டிப்பாடா அப்படின்னு கதிர் சொல்ல, சரிடாங்கிறாரு இவரு. ஏய் நீயும் வீட்டுல சொல்லிடு அப்படின்னு கதிர் சொல்லிக்கிட்டே, டேய் மெடிசன் நீட்டுறாரு. ஓகேடான்னு வாங்கிக்கிறாரு அவரு. சரிடா தேங்க்ஸ்டான்னு அவர் சொல்ல, நான் அப்ப கிளம்புறேன்டா, பைடா வரேன் மச்சான் அப்படின்னு கதிர் கிளம்ப, பைடா மச்சான்னு கூட வந்தவரும் ஓடுறாரு. கதிரும் அந்த ஃப்ரெண்டும் வெளியே வந்து அந்த கார்லார்ல நிக்க, முத்துவேல் டாக்டர் ரூம்ல இருந்து முகமெல்லாம் சுருண்டு போய் எந்த உணர்ச்சியும் இல்லாம மண்ணில மட்டும் கலக்கத்தோட அப்படியே ரோபோட் மாதிரி வெளியே வந்து நிக்கிறாரு. வந்தவர் கையில பையோட அப்படியே நடந்து போறாரு. ரொம்ப தளர்வான நடையில அவர் போய்கிட்டு இருக்க ரெண்டு பேரும் பாத்துக்கிட்டே நிக்கிறாங்க. அவர் ஒரு கார்னர்ல போய் மறைஞ்சிட்ட, டேய் மச்சான் அவர் உன் மாமனார் தானேன்னு கூட வந்த ஃப்ரெண்டு கதிர்கிட்ட கேக்குறாரு. ஆமா அப்படின்னு கதிரும் கலக்கமா பார்க்க, அவருக்கு உடம்பு எதுவும் சரியில்லையான ஃப்ரெண்டு கேக்குறாரு. மறுபடியும் ரெண்டு பேரும் மேல இருக்க போர்டை பார்க்க, அது டிபார்ட்மெண்ட் ஆஃப் ஆன்காலஜின்னு தான் இருக்கு. என்னடா ஆன்காலஜி டிபார்ட்மெண்ட்ல இருந்து வர்றாரு அப்படின்னு ஃப்ரெண்டு அதிர்ச்சியா கேட்க, ஆன்காலஜி டிபார்ட்மெண்ட்னா கேன்சருக்கு பார்க்குற இடம் தானே அப்படின்னு கதிர் கேட்க, ஆமாண்டா நம்ம கூட படிச்ச ஆனந்தோட அப்பாவும் கேன்சர் ட்ரீட்மெண்ட்ல தான் இருந்தாரு, அப்பதான் எனக்கே தெரியும் ராஜியோட அப்பாவும் இங்க இருந்து வர்றாருனா அப்படின்னு சொல்லிக்கிட்டே மறுபடியும் ரெண்டு பேரும் அந்த டிபார்ட்மெண்ட் ஆஃப் ஆன்காலஜின்னு ரெட் கலர்ல இருக்க போர்டை தான் பாக்குறாங்க. கதிருக்கு ஒரு நிமிஷம் உடம்பு சடசடன்னு ஆடி நிக்குது. இல்ல அவங்களுக்கு தெரிஞ்சவங்க யாரையாவது பார்க்க வந்திருப்பாங்க, நீ கிளம்பு நான் வந்துடுறேங்கிறாரு அவரு. சரி மச்சான் அந்த ஃப்ரெண்டு போக கதிர் அங்கேயே தயங்கி நின்றுட்டு அந்த போர்டையே பார்த்துட்டு இருக்காரு.
அந்த பெரிய ரெட் கலர் போர்டில் டிபார்ட்மெண்ட் ஆஃப் ஆன்காலஜின்னு ஒயிட் லெட்டர்ஸ் கிளியர்னு தெரியுது. கதிர் ஒரு முடிவோட எக்ஸ்கியூஸ் மீ சார்னு டாக்டர் ரூம்குள்ள நுழைய வாங்கன்றாரு அவரு. கதிர் உள்ளர வந்து நிக்க என்னன்னு கேக்குறாரு டாக்டர். இப்ப முத்துவேல்னு ஒருத்தர் வந்துட்டு போனார்ல அப்படின்னு கதிர் கேட்க அப்படியே பாக்குறாரு டாக்டர். அவருக்கு என்னங்க சார் பிரச்சனை அப்படின்னு கதிர் கேட்க நீங்க யாருன்னு கேக்குறாரு டாக்டர். நான் அவரோட மருமகன்றாரு கதிர். ஓ, அவருக்கு ஃபேமிலி எல்லாம் இருக்கா? ஒரு பேஷண்ட் டெஸ்ட்டுக்கு வரும்போது யாரும் கூட வரமாட்டீங்க, இப்படிதான் தனியா அனுப்புவீங்களா? எல்லாம் முடிஞ்சதுக்கு அப்புறம் தான் வருவீங்க அப்படின்னு டாக்டர் இருக்க கோவத்தெல்லாம் கதிர்கிட்ட கொட்டி தீர்த்துட்டு இருக்காரு. டாக்டர், என்ன டாக்டர் பண்ண சொல்றீங்க? அவருக்கு என்ன பிரச்சனைன்னு சொல்லுங்க டாக்டர் அப்படின்னு கதிர் கலக்கத்தோட கேட்க ஏன் அவர் சொல்லலையான்னு டாக்டர் கேட்குறாரு. இல்லை, என்கிட்ட சொல்லலைங்கிறாரு கதிர். டாக்டர் முறைப்பா பார்த்துட்டு இருக்க டாக்டர், நான் அவரு பொண்ணோட ஹஸ்பண்ட் தான், எங்கள் அம்மாவோட அண்ணன் தான் அவரு அப்படின்னு கதிர் சொல்ல அப்படியாங்கிற மாதிரி பார்க்குறாரு அவரு. எதுவாக இருந்தாலும் என்கிட்டயும் சொல்லுங்க அப்படின்னு கதிர் கேட்க அவருக்கு இன்டெஸ்டைனில் கேன்சர் அப்படின்னு டாக்டர் சொல்ல அவ்வளோதான் பயங்கர மின்னல்ல சிக்கின மாதிரி செதஞ்சு போய் நிற்கிறாரு கதிர். டாக்டரும் கதிரை பரிதாபத்தோட பார்த்துக்கிட்டு இருக்காரு. அடுத்து என்ன நடக்க போகுதுன்னு வர எபிசோட்ல பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ்.